consider epilepsy surgery. I'll try to speak in Tamil and English so everyone will understand. எப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து எபிலெப்சி சர்ஜரி கன்சிடர் பண்ணுவோம். எபிலெப்சிங்கிற டேர்ம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வலிப்பு நோய் அல்லது கை கால் வலிப்பு அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா? சில பேருக்கு கை கால் இழுக்கிறது தான் நம்ம வந்து வலிப்பு நோய் அல்லது கை கால் வலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். காக்கா வலிப்புன்னு கூட சொல்லுவாங்க. வலிப்பு நோய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். இது வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. உலகத்தில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 60 மில்லியன் பீப்புள், தட் இஸ் 6 கோடி பேருக்கு மேலே வலிப்பு நோய் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி சீரியஸ் ப்ராப்ளம். அதுவும் இந்த வலிப்பு நோய் எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி இந்தியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இதோட ப்ரிவேலன்ஸ் ஆஃப் எபிலெப்சின்னு பார்த்தோம்னா எவ்வளோ பேருக்கு வலிப்பு நோய் இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5லிருந்து 10 பேருக்கு இந்த வலிப்பு நோய் இருக்குங்கிறது நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு காமனான ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவங்களுக்கு வலிப்பு நோய் இருக்கிறதையே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இட் ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் சோஷியல் ஸ்டிக்மா. வலிப்பு நோய் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கிறது, ப்ரெஷர் இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் பெருமையாக சொல்லிக்கிறோம். நான் வந்து ஐம் டயபெட்டிக்கு, ஐம் ஹார்ட் பேஷண்ட், நான் இந்த மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வலிப்பு நோய் இருக்கிறத பெரும்பாலும் மறைச்சிருவாங்க. ஏன்னா அது ஒரு சிக்னிஃபிகண்ட் சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா கூட இது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம். இப்போ வலிப்பு நோய் வந்து ஒருத்தருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்த உடனே வந்து மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 70% ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேருக்கு வலிப்பு நோய் இருக்குது, 100 பேருக்கு நம்ம மாத்திரைகள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 70 பேர் வந்து அந்த மாத்திரைகள் மூலமாகவே வலிப்பு நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், கரெக்டாக ரெகுலராக எடுத்துக்கிட்டால். மீதி இருக்கிற அந்த 30 பேர் வந்து மருந்துகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் உள்ளவங்க. அதுதான் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் அல்லது இங்கிலீஷில் ரிஃப்ராக்டரி எபிலெப்சி அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு தான் இந்த எபிலெப்சி சர்ஜரி இஸ் அ டெஃபினட் ஆப்ஷன். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 100 பேருக்கு இந்த ஸ்லைடில் என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி அந்த ரிஃப்ராக்டரி எபிலெப்சி இருக்கிறவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 100 பேருக்கு நம்ம மாத்திரைகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் முதல் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்போது 50 பேருக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள நோய் வந்தது, அந்த வலிப்பு நோய் கட்டுப்பாட்டில் ஆகிடுது. சரி, ஃபர்ஸ்ட் மெடிசனில் கண்ட்ரோல் ஆகலை, செகண்ட் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். another 10% will come under control. So 60%, 2 மெடிசன்லையும் கண்ட்ரோல் ஆகலை, 3வது மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா another 3%. ஸோ தட் மீன்ஸ் ஒருத்தர் வலிப்பு நோய் உள்ளவர் 2 மெடிசன் கரெக்டாக எடுத்தோம், கண்ட்ரோல் ஆகலைன்னா அவருக்கு 3ஆவதா 4ஆவதா 5ஆவதா எத்தனை வலிப்பு நோய் மருந்துகள் கொடுத்தாலும் அவருக்கு வலிப்பு நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம வந்து வலிப்பு நோய்க்கான சர்ஜரி இமீடியட்டாக பண்ணணும், நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அப்போ அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்? ஒருத்தருக்கு வலிப்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே வராமல் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்ததுன்னா அது வந்து அவங்களோட மெமரியை பாதிக்கும், ஞாபக சக்தி குறையும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிக்னிஃபிகண்ட்டாக பாதிக்கப்படும், அவங்களால ஒரு நல்ல லைஃப் வாழ முடியாது. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒருத்தருக்கு வலிப்பு நோய் இருக்குன்னா வலிப்பு வந்து கீழே விழுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும். ஸ்கூலில் வலிப்பு வந்ததுன்னா அவங்களால ஸ்கூலுக்கு ரெகுலராக போக முடியாது. ஒரு வேலை பண்ணுற இடத்துல வலிப்பு வந்துச்சுன்னா அவங்களால வேலையில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இப்படி பல பிரச்சனைகள். ஈவன் ஒருத்தருக்கு வலிப்பு நோய் இருக்குன்னா மேரேஜ் பண்ணிக்க கூட நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்படுது. ஸோ இது கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. செகண்டு, ரொம்ப நாள் வலிப்பு நோய் இருக்கும்போது அந்த வலிப்பு நோய்க்கான நெட்வொர்க் பிரெயினில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ ஈவன் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணால் கூட ரொம்ப கிளியராக ஒரு சர்ஜரிக்கல், அதாவது சீஷர் ஃப்ரீடம் வருமானு கேட்டோம்னா அதோட சான்சஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த நெட்வொர்க் எளிமையாக இருக்கும். நம்மளுக்கு ஆப்ரேஷன் மூலமாக அவங்கள முழுமையாக குணப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 3வது, எப்பயுமே ஒருத்தருக்கு ஒரு புது மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த வலிப்பு நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதை வந்து நம்ம வந்து ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 மெடிசனில் கண்ட்ரோல் ஆகலை, 3வது மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி ஃபார் ஃபியூ மந்த்ஸ், 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ அவங்களுக்கு வலிப்பு நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பட் அகைன் அந்த ஹனிமூன் ஃபேஸ் முடிஞ்ச உடனே திருப்பி வலிப்பு நோய் திருப்பி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வலிப்பு வந்து அவங்களுக்கு எக்கச்சக்க பாதிப்புகளை ஏற்படுது. ஆனால் மெடிசன் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது வெறும் 7 பேர் மட்டும் தான் அதாவது கண்டினியூஸாக ஃபிட்ஸை ஸ்டாப் ஆகுது. ஸோ தட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இல்லையா? 77% எங்கே இருக்குது, 7% எங்கே இருக்குது.
So if we choose the patients correctly, we can give them complete seizure freedom following epilepsy surgery. This is a long term outcome. ஒருத்தருக்கு வந்து எபிலெப்சி சர்ஜரி பண்ணும்போது more than 2 years seizure freedom யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா almost 60 to 80% will become completely seizure free. இந்த எபிலெப்சி சர்ஜரி பண்ணுறதுனால இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் சீஷர் ஃப்ரீடம். ஒருத்தருக்கு மெடிசன் எபிலெப்சி சர்ஜரி பண்ணின பிறகு அவங்களுக்கு வலிப்பு நோய் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதோட அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லை. இந்த ஸ்டடி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரீஅப்ரைசல் ஆஃப் மார்டாலிட்டி ஆஃப்டர் எபிலெப்சி சர்ஜரி. இந்த இதில் நீங்கள் இந்த கிராஃப் வந்து பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற கிராஃப் வந்து பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி பண்ணின பிறகு அவங்களோட மார்டாலிட்டினா டெத்து, எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பேஷண்ட்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களோட மார்டாலிட்டி ரேட் வந்து அதிகமாக இருக்குது. சர்ஜரி பண்ண பேஷண்ட்டோட மார்டாலிட்டி, அதாவது இறக்குற விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது எப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எஸ்பெஷலி வென் தே பிகம் சீஷர் ஃப்ரீ ஆஃப்டர் சர்ஜரி. ஒருத்தருக்கு எபிலெப்சி சர்ஜரி பண்ணுறோம், சர்ஜரி பண்ணி முடிச்ச பிறகு அவங்க கம்ப்ளீட்டாக சீஷர் ஃப்ரீ ஆகிட்டாங்க, அதான் வலிப்பு நோய் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஈவன் அவங்க இறக்கக்கூடிய சான்சஸ் கூட ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு இந்த டேர்ம் தெரியுமான்னு தெரியல. we call it SUDEP மீன்ஸ் சடன் அன்எக்ஸ்பெக்டட் டெத் இன் எபிலெப்சி பேஷண்ட்ஸ். அதாவது இந்த மாதிரி வலிப்பு கட்டுப்படுத்த முடியாத லெவலில் இருக்கிற சில பேஷண்ட்ஸு திடீர்னு என்ன காரணம்னே தெரியாமல் இறந்து போயிடுவாங்க. அதை தான் நம்ம வந்து சுடப்னு சொல்கிறோம். அந்த சுடப்போட சான்சஸ் கூட நம்ம எபிலெப்சி சர்ஜரி பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக சீஜர் ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா அந்த சுடப்போட சான்சஸ் கூட சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாகிடும். ஸோ மார்டாலிட்டி ரேட்டும் குறையுது எபிலெப்சி சர்ஜரி பண்ணும்போது. மூணாவது என்ன கேட்போம் நம்ம, சர்ஜரின்னு நினச்சோன்னா நம்ம வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இது வந்து பிரெயின் சர்ஜரி அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். This study came from France. You can see clearly that over a period of time the cost has come down significantly. ஒரு லாங் டேர்ம் எடுத்து பார்த்தோம்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் மச் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா நம்ம காசுன்னு நினைக்கிறது வந்து டைரெக்டாக அந்த மெடிசனோட காஸ்ட்டு மட்டும் தான் நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் மேபி ஒரு நாளைக்கு 20 ரூபா 30 ரூபா மாத்திரை போட்டு நம்ம அப்படியே காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த மெடிசன்ஸ் அலோன். சப்போஸ் அவங்களுக்கு பிட்ஸ் வருது, கீழே விழுகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, எமர்ஜென்சிக்கு வராங்க, சர்ஜரி தேவைப்படுது, அவங்களோட வேலை போகுது. இப்படி இந்த இன்டைரக்ட் ரீசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எபிலெப்சி சர்ஜரி இஸ் மச் பெட்டர் ஆப்ஷன் தென் கண்டினியூயிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம சில பேர் நினைக்கலாம் எம்ஆர்ஐ நார்மலாக இருந்தால் அவங்களுக்கு வலிப்பு நோய் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற நம்ம 3 பெனிஃபிஷியர்ஸில் ஒருத்தர் கூட எம்ஆர்ஐ நார்மல் எம்ஆர்ஐ தான். நார்மல் எம்ஆர்ஐ நம்ம நினைக்கிறது வந்து இட் மே நாட் பி ஆல்வேஸ் நார்மல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கல் கார்டிகல் டிஸ்ப்ளேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெயினில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா பிரெயின் ஃபார்ம் ஆகும்போது லேயர் பை லேயராக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது சில பேருக்கு அந்த லேயர்ஸ் சரியாக ஃபார்ம் ஆகாமல் சில இடங்களில் திக்காகவும் தடிமனாகவும் இருக்கும். அந்த இடத்தை தான் நம்ம வந்து கார்டிகல் டிஸ்ப்ளேசியான்னு சொல்கிறோம். அந்த இடம் வந்து ஒரு வலிப்பு நோயை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான காரணம். அந்த ஃபோக்கல் கார்டிகல் டிஸ்ப்ளேசியா நிறைய நேரங்களில் நம்மளுக்கு எம்ஆர்ஐயில் தெரியாது. எஸ்பெஷலி ஒரு ஜென்ரல் ரேடியாலஜிஸ்ட் பார்க்கும்போது, இந்த எபிலெப்சிக்குனே ட்ரெயின்டான ரேடியாலஜிஸ்ட் தனியாக இருக்காங்க. அவங்க பார்த்து அந்த எம்ஆர்ஐயை ஒரு ஹை குவாலிட்டி 3 டெஸ்ட்டில் எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது நம்மளால் கரெக்டாக சின்ன ஒரு அப்நார்மாலிட்டியை கூட நம்மளால் எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சோன்னா அவங்களையும் நம்மளால் சர்ஜரிக்கு உட்படுத்த முடியும். தென் அடுத்து என்ன நம்ம யோசிப்போம், காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன. ஸோ நீங்கள் பிரெயினில் சர்ஜரி பண்ணுறீங்க, எங்களுக்கு கை வராமல் போயிடலாம், கால் வராமல் போயிடலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வராமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் நாட் லைக் தட். இப்போ இந்த ஸ்டடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இது வரைக்கும் பண்ண எல்லா எபிலெப்சி சர்ஜரிஸையும் ஒருங்கிணைத்து பண்ண ஒரு ஸ்டடி. இதில் மைனர் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இஸ் ஜஸ்ட் 5% அண்ட் மேஜர் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இஸ் ஒன்லி 1.5%. தட் இஸ் குவைட் கம்பேரபிள் டு almost any surgery which we are doing today. So நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் நினைச்சு பயப்பட தேவையில்லை. we will do the surgery with utmost care. Regarding surgeries, Dr. Aravind Sukumaran will throw more light. But what I am trying to say, பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் தான் நம்ம வந்து சர்ஜரி பண்ண போகிறோம். The first step is do no harm. So we will not harm the patient obviously. So we will make sure that the patient will not lose any function after the epilepsy surgery. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தான் நம்ம எபிலெப்சி சர்ஜரி பண்ணுறோம். ஸோ யாருக்கு நம்ம இந்த எபிலெப்சி சர்ஜரி பண்ணுறோம், எப்போ ஒருத்தருக்கு, அதாவது ஒரு வலிப்பு நோய் உள்ளவருக்கு 2 வலிப்பு நோய்க்கான சரியான மருந்துகள் கொடுத்தும் அவங்களுக்கு வலிப்பு நோய் ஃபுல்லாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலையோ
அவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த எபிலெப்சி சர்ஜரி இஸ் an ஆப்ஷன். I'm just going to touch upon the types of epilepsy surgery. Dr. Aravind will discuss a bit more. நம்ம காமனாக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் வந்து 3 வகையான வலிப்பு நோய் சர்ஜரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரிசெக்ஷன் சொல்லுவோம், இரண்டாவது வந்து டிஸ்கனெக்ஷன் சர்ஜரிஸ், மூணாவது ஈவன் சில பேருக்கு சர்ஜரி, அதாவது உள்ள போய் எதையும் அகற்றாமலேயே ஒரு நியூரோ ஸ்டிமுலேஷன் மூலமாகவும் அவங்களோட வலிப்பு நோயை வலிப்பு நோயோட தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபைனல் ஸ்லைடு. எப்படி ஒருத்தரை வந்து எவாலுவேட் பண்ணுறோம், ஒருத்தருக்கு வந்து வலிப்பு நோய் இருக்குது, மெடிசன்ஸ்க்கு 2 மெடிசன்ஸ் கொடுக்குறோம், கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல, அவங்கள ஃபர்தராக நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறோம் இந்த எபிலெப்சி சர்ஜரிக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது வந்து லாங் டர்ம் வீடியோ இஇஜி அப்படின்னு சொல்லுவோம். வி ஹாவ் அ செப்பரேட் டீலக்ஸ் சூட் ஃபார் தட். அந்த ரூமில் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிவிட்டு வீடியோ இஇஜின்னு சொல்கிறது இஇஜியை கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணுவோம், விச் வில் கோ ஆன் ஃபார் 3 to 5 days பேஷண்டோட சீசர் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து. ஸோ நம்ம வந்து பேஷண்டோட மெடிசின்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ பேஷண்டோட ஃபிட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த ஃபிட்ஸ் வந்து வீடியோலையும் ரெக்கார்ட் ஆகிடும், இஇஜிலையும் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு மூளையோட எந்த பகுதியிலிருந்து இந்த ஃபிட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ வீடியோ இஇஜி பண்ணுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடு இந்த பகுதி டெம்போரல்னு சொல்லுவோம், இந்த பகுதியிலேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம் நம்ம வீடியோ இஇஜி மூலமாக. அதுக்கு அடுத்த ஸ்டெப் டூயிங் அ ஹை குவாலிட்டி 3 டெஸ்லா எம்ஆர்ஐ. இந்த எம்ஆர்ஐ பண்ணுறது மூலமாக நம்ம எந்த இடத்துல சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ ஈவன் ஒரு சட்டில் அப்நார்மாலிட்டி இருந்தால் கூட நம்மளால் டைரெக்டாக அதை பிக்கப் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இவங்களுக்கும் வந்து ரைட் சைடில் ஒரு சின்ன ஸ்காரோ அல்லது ஒரு சின்ன ஒரு கார்டிகல் டிஸ்பிளேசியாவோ இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே கன்கார்டண்ட்டாக இருக்குது, ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குது. அதை இஜி பண்ணும்போதும் வலது பக்க டெம்போரல் ரீஜனில் தான் தெரியுது, எம்ஆர்ஐலையும் வலது பக்க டெம்போரல் ரீஜனில் தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா we will go ahead with a direct surgery. ஸோ அந்த பகுதியை எடுத்து ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு முழுமையாக வலிப்பு நோயை கட்டுப்படுத்த முடியும். சப்போஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி கன்கார்டண்ட்டாக இருக்காது, சில பேருக்கு டிஸ்கார்டண்ட்டாக இருக்கும். அதாவது இஜியில் வலது பக்கம் டெம்போரல் ரீஜன் மாதிரி இருக்கலாம், எம்ஆர்ஐயில் பார்த்தோன்னா இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி வேறு வேறு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு சப்சீக்வெண்ட்டாக சில டெஸ்ட்டுகள் தேவைப்படும்.